வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்பதை உறுதி செய்ய முடியாது என்று அமைச்சர் லால்காந்த தெரிவிப்பு. மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் இன்றும் தொடர்கிறது. எதிரணிகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி அரசாங்கத்தை கவிழ்க்கும் சூழ்ச்சி அல்ல. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் விளக்கம். முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் பறிக்கப்படுவது குறித்து தாம் மத்திய முன்னாள் ஜனாதிபதிகளோடு குழுவாக எந்தவிதமான கலந்துரையாடலும் நடத்தவில்லை என்று ரணில் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். அரசு ஊழியர்களின் சம்பள உயர்வு எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்பதை உறுதி செய்ய முடியாது என்று கமத்தொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், பெண்களின் கண்புருவம் வடிவமைப்பதற்கான செலவு கூட கடந்த 5 ஆண்டுகளை விட அதிகரித்துள்ளது. சம்பளம் உயர்த்தப்பட வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஏனெனில் அந்த பணம் அழகுபடுத்தும் நிலையங்கள், மதுபான நிலையங்கள் போன்றவற்றின் மூலம் பணப்பொருளை அதிகரிக்க செய்யும். அதுவே நாட்டின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவும். ஆனால் சம்பள உயர்வு வரவு செலவு திட்டத்தில் இடம்பெறும் என்று தற்போது வாக்குறுதி அளிக்க முடியாது. தொழிற்சங்க நிகழ்வுகளில் உரையாற்றும் போது ஒருவித அச்சம் இருக்கிறது. நான் தற்போது அமைச்சராக இருப்பதுடன் தொழிற்சங்க தலைமை பொறுப்பையும் ஒரு சேர முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்று குறிப்பிட்டார். மன்னாரில் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் இன்றைய தினம் சனிக்கிழமை 14வது நாளாகவும் சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. மன்னார் மக்கள் மற்றும் இளையோர் இணைந்து முன்னெடுத்து வரும் இந்த போராட்டத்திற்கு வங்காளை மற்றும் தலைமன்னார் கிராமங்களை சேர்ந்து நூற்றுக்கணக்கான மக்கள் சனிக்கிழமை கலந்து கொண்டு தமது ஆதரவை வெளிப்படுத்தினர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தலையில் கருப்பு பட்டி அணிந்து பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளை ஏந்தி கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டம் காலை முதலே மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் இடம்பெறுகின்றது. மன்னாரில் புதிய காற்றாலை மின் கோபுரம் அமைத்தல் மற்றும் கனிய மணல் அகழ்வு திட்டங்கள் முழுமையாக நிறுத்தப்படும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் தெரிவித்துள்ளனர். எதிரணிகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி அரசாங்கத்தை கவிழ்க்கும் சூழ்ச்சி அல்ல என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸின் இல்லத்தில் எதிரணிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் மற்றும் பிரதிநிதிகள் நேற்று முன்தினம் இரவு சந்திப்பு நடந்தது. அந்த சந்திப்பு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள மனோ கணேசன், இது எதிரணி கூட்டணி அல்ல, எதிரணிகளை ஒன்றிணைப்பதற்கான புது மேடையை அமைக்கும் முயற்சியாகும். GL பீரிஸ் தலைவர் அல்ல, இந்த பணியை முன்னெடுப்பதற்குரிய ஏற்பாட்டாளர் மட்டுமே. விரைவில் எதிர்க்கட்சி தலைவரையும் சந்திக்க உள்ளோம். ஜனாதிபதி ஆட்சி கவிழ்ப்பு சூழ்ச்சி நடப்பதாக குறிப்பிடுகின்றார். ஆனால் எங்களின் நோக்கம் தேர்தல் மூலமே ஆட்சியினை மாற்றுவது. இந்த அரசாங்கம் தனது 5 வருட பதவி காலத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதன் பின்னர் தேர்தலில் மக்கள் ஆணை வழங்கினால் மீண்டும் ஆட்சியில் தொடரலாம் என்று தெரிவித்தார். நாட்டின் முன்னாள் ஜனாதிபதிகளின் சலுகைகள் பறிக்கப்படுவது குறித்து தாம் மத்திய முன்னாள் ஜனாதிபதிகளோடு குழுவாக எந்தவிதமான கலந்துரையாடலும் நடத்தவில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. கட்சி ஆர்வலர்களுடன் இடம்பெற்றிருந்த கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதேவேளை முன்னாள் ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகள் நீக்கப்படுவதற்கு எதிராக நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட போவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியதாக கூறப்படுகிறது. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதிகள் உரிமை சட்டம் ரத்து செய்யப்படுவது தொடர்பாக எந்த ஒரு சட்ட நடவடிக்கையிலும் தாம் ஈடுபட போவதில்லை என்று முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க சமீபத்தில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தனது ஆட்சி காலத்தில் சகோதரர் மஹிந்த ராஜபக்சவின் அறிவுரைகளை கூட கேட்காததாலேயே ஆட்சி கவிழ்க்கப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் டயானா கமகே தெரிவித்தார். தொலைக்காட்சி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி பொறுப்பேற்ற போது தன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தனது கைகள் கட்டப்பட்டுள்ளன என்று கூறியிருந்தார். பின்னர் 20வது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் மூலம் நிறைவேற்ற அதிகாரம் மீண்டும் வழங்கப்பட்டது. அதை நடைமுறைப்படுத்தவும் 1 வருடம் எடுத்துக் கொண்டது. அன்றைய நிலையில் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக இருந்தார். அவர் அரசியலில் அனுபவம் மிக்கவரும் ஞானம் மிக்கவரும் ஆவர். ஆனால் அவரின் சில நிலைப்பாடுகள் கூட நிறைவேறவில்லை. அந்த காலத்தில் கோட்டாபய ராஜபக்சவுக்கு பலர் அறிவுரை வழங்கினார்கள். ஆனால் சரியான அறிவுரைகளை அவர் கேட்கவில்லை. ஒரு கட்டத்தில் அவர் சில வேலைகளை ஆரம்பித்த போது அதற்கு எதிராக போராட்டங்களும் எதிர்ப்புகளும் கிளம்பின. அதன் மூலம் அவர் அரசை மேலாண்மை செய்ய தவறிவிட்டார். மேலாண்மை செய்வதற்கான தளத்தையும் யாரும் அமைத்துக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். கஞ்சா பயிர் செய்கை திட்டம் கடந்த அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டதாக பிரதியமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். ஏற்றுமதியை இலக்காக கொண்ட இந்த திட்டம் முதலீட்டு அபிவிருத்தி சபையின் முன்முயற்சி என்று அவர் குறிப்பிட்டார். அப்போதைய எதிர்க்கட்சியினரும் இந்த திட்டத்திற்கு ஆதரவு வழங்கியிருப்பதாகவும், தற்போது அரசாங்க பிரதிநிதிகள் அப்போது எதிர்க்கட்சியில் இருந்ததாலும் திட்டத்தின் ஆபத்தான அம்சங்களை எதிர்த்து வந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அந்த ஆபத்துகளை தவிர்க்கும் வகையில் அரசு திட்டமிட்டு கஞ்சா செய்கையில் ஈடுபட உள்ளது.
மேரிகம முதலீட்டு வலயத்தில் இதற்காக ஏற்கனவே 4 நிறுவனங்களுக்கு காணிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கஞ்சாவை மூலப்பொருளாக ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கப்படாது, பெறுமதி சேர்க்கப்பட்ட உற்பத்தியாக மட்டும் ஏற்றுமதி செய்யப்படும் என்றும் பிரதியமைச்சர் விளக்கியிருந்தார். தபால் மற்றும் தொலைத்தொடர்பு அதிகாரிகள் சங்கம் மற்றும் ஒன்றிணைந்த தபால் தொழிற்சங்க முன்னணி இணைந்து நாளைய தினம் முதல் நாடளாவிய பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இதன்படி நாளை மாலை 4 மணி முதல் கொழும்பு மத்திய தபால் பரிமாற்ற நிலைய ஊழியர்கள் தமது பணிகளை நிறுத்தி பணிப்புறக்கணிப்பை ஆரம்பிக்க உள்ளார்கள். பின்னர் நாளை நள்ளிரவு 12 மணி முதல் நாடளாவிய ரீதியில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் ஊழியர்கள் தொடர்ச்சியான பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட உள்ளனர். மேலதிக கொடுப்பனவு, நிர்வாகம் மற்றும் கணக்காய்வு அலுவலகங்களின் பணிகளில் தொடக்கம் மற்றும் நிறைவு நேரத்தை கைவிரல் அடையாள இயந்திரங்களில் பதிவு செய்ய வேண்டும் எனவும் அறிவுறுத்தலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளிட்ட 19 கோரிக்கைகளை முன்வைத்து இந்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படுவதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. அமெரிக்க கடற்படையின் போர்க்கப்பலான சாண்டா பார்பரா இன்று சனிக்கிழமை கொழும்பு துறைமுகத்தினை வந்தடைந்ததாக இலங்கைக்கான அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது. இந்த கப்பல் அமெரிக்கா இலங்கை இடையிலான நீண்டகால நட்புறவின் சின்னமாக கருதப்படுவதாகவும் தூதரகம் குறிப்பிட்டுள்ளது. அமெரிக்காவும் இலங்கையும் கடந்த 75 ஆண்டுகளுக்கு மேலாக பொருளாதாரம், அபிவிருத்தி மற்றும் பல்வேறு துறைகளில் இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்திய பெருங்கடல் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றுவதாக கூறிய அமெரிக்க தூதரகம் சாண்டா பார்பரா கப்பலின் வருகை அமெரிக்கா மற்றும் இலங்கை கடற்படைகளுக்கு இடையிலான நட்புறவையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவதாக தெரிவித்துள்ளது. அதேவேளை கடற்பரப்பில் இலங்கையின் பங்களிப்புகளை இது ஊக்குவிக்கின்றதுடன் நாட்டின் பல்வேறு முயற்சிகளுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆதரவு அளிப்பதில் பெருமை கொள்கிறது என்றும் தூதரகம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் பொருளாதார நெருக்கடி காரணமாக பாதிக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உணவை தவிர்ப்பது, குறைவான உணவை உண்பது அல்லது உணவின் அளவை குறைப்பது போன்ற உக்திகளை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாகியுள்ளன என்று ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் உயர் ஆணையாளர் அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதில் மேலும் 27% அதிகமான குடும்பங்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையை எதிர்கொள்கின்றன என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உலக உணவு திட்டத்தின் தரவுகளை மேற்கோள் காட்டி கூறப்பட்டுள்ள அறிக்கையில் 5 வயதிற்குட்பட்டு எடை குறைந்த குழந்தைகளில் ஊட்டச்சத்து குறைபாடு 12.2%இலிருந்து 17% உயர்ந்துள்ளது. இலங்கையின் வறுமை விகிதம் தற்போது 24.5% உள்ளது. இது 2019 ஆண்டை விட 2 மடங்கு அதிகம். 2021 மற்றும் 2024 வரை உணவு விலைகள் 2 மடங்கிற்கும் மேலாக அதிகரித்துள்ளன. பொருளாதார மீழ்ச்சி இருந்த போதிலும் வேலைவாய்ப்பும் உண்மையான ஊதியங்களும் நெருக்கடிக்கு முந்தைய நிலைக்கு கீழே உள்ளன. இதனால் வறுமையும் உணவு பாதுகாப்பின்மையும் அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டு பட்ஜெட் தரவுகளின்படி நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8.9% அல்லது அரசாங்க வருவாயில் கிட்டத்தட்ட 60% அரசுக்கு கடனுக்கான வட்டி செலுத்தலுக்கு செலவிடப்பட்டுள்ளது. அதேவழி சுகாதாரத்திற்கு 1.83%, கல்விக்கு 1.88% ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய ஆண்டை விட உயர்வை காண்பிக்கின்றது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியின் தேர்தல் வாக்குறுதியான முறைய சுகாதாரத்திற்கு 6%, கல்விக்கு 3% ஒதுக்கீடு செய்யும் இலக்கை எட்டவில்லை என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மேலும் மனித உரிமை பிரச்சனைகள் தொடர்பாக கடந்த கால மற்றும் தற்போதைய மனித உரிமை மீறல்களுக்கு இலங்கை பொறுப்பேற்கவில்லை என்பதோடு குற்றவாளிகள் மீது வழக்கு தொடரவும் தண்டிக்கவும் அரசின் விருப்பமின்மை மற்றும் இயலாமையும் தெளிவாகின்றது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான 40க்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகள் மற்றும் 280க்கும் மேற்பட்ட சிவில் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. ஆனால் பெரும்பாலானவை ஆரம்ப கட்டத்தில் உள்ளது. எந்த வழக்கும் இதுவரை தண்டனைக்கு வழிவகுக்கவில்லை. 2018 நிறுவப்பட்ட காணாமல் போனோர் அலுவலகம் பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டு ஆயிரக்கணக்கானோர் நிலைமை குறித்து இதுவரை தெளிவு அளிக்கவில்லை. இதனால் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் நம்பிக்கையின்மை தொடர்கின்றது.